கடந்த முறை உதயசூரியன் சின்னத்திலிருந்து வாக்கு கேட்டீங்க நீங்கள். இந்த முறை வந்து தாமரை சின்னத்தில் போகிறீங்க. போகும்பொழுது மக்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குமா உங்களுக்கு? இப்படி போன வாட்டி இங்கே இருந்தார், இந்த வாட்டி இங்கே இருக்காரு, ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடாதா? ஆமாம், அப்போ 2% பிஜேபி 3% பிஜேபி நினச்சிட்டு இருக்கு. அப்படி என்றால் இந்த தேர்தல் வந்து தமிழகத்தை ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தும் விதத்தில் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐயோ, உலகம் வளர்ந்துட்டாங்கன்னு ஆச்சரியப்படக்கூடிய பிரதமரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சமாதானப்படுத்தி பார்க்குறார், அமைதிப்படுத்தி பார்க்குறார், எவ்வளோ நல்லா நீங்கள் ஒன்று ஒன்று திறக்க வரும்போது எவ்வளோ நட்புறவோட பழகிறாரு. வெள்ள நிவாரணத்துக்கு வந்து நிதி கேட்டிருக்காங்க, 36,000 கோடிக்கு மேலே கேட்டிருக்காங்க. ஆனால் நிதியே ஒரு ரூபாய் கூட கொடுக்கல எங்களுக்குன்னு சொல்லி இதெல்லாம் இந்த தேர்தலுக்காக பேசுகிற பேச்சு சார். குஜராத்துக்கு நீங்க 3000 கோடி அள்ளி கொடுக்கும்போது எங்களுக்கு கொடுக்கல, தமிழகத்துக்கு ஓரவஞ்சனை காட்டுகிறார்கள். பூகம்பமும் இதுவும் ஒன்றாக முடியாது. வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது. 27,000 கோடி மனசாட்சி என்ன 27,000 கோடி ஒரு நாட்டையும் உண்டாக்கிடலாம், ஒரு சிறிய நகரத்தையும் உண்டாக்கிடலாம். ஒரு முறை வர பிரதமர் இப்ப 3 மாதங்கள் இது கூட உங்களுக்கு தெரியாது. ஏன் சார், அவர் ஒரு கட்சியில் இருந்து தான் சார் பிரதமர் ஆகிறாரு. அது தப்பு என்னங்கிறேன் நானு. சுப்பிரமணிய சுவாமி என்ன சொல்றாரு, பொருளாதாரத்துல வளரவேலை இந்தியான்னு அவர் ஒரு பொருளாதார நிபுணராக அறியப்பட்டிருக்காரு. அவரோட வாரிசா கார்பரேட்டுக்கு தான் அவர் பார்க்குறாரு. கார்பரேட் கொடுத்து என்ன ஆக போகுது சொல்லுங்க. இன்னைக்கு அதானி வந்து இங்கே திருச்சி சென்னையில் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து ப்ராஜெக்ட் போடாமல் இருக்கீங்களா? பெண்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படும், வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்திருக்குன்னு சொல்லி அதை மற்ற மாநிலங்களும் கடைபிடிக்குதுன்னு சொல்லி பெருமையா உரிமை, திறமை, கருமை எல்லாம் இந்த வசனத்துக்கு ஆகும் சார். இதெல்லாம் அமைச்சருடைய மகன் வேறு, அவர் செல்வாக்குடன் பல்வேறு பரிவாரங்களுடன் களமிறங்கக்கூடிய ஒரு தகுதி படைத்தவர் அவர். இந்த சூழ்நிலையில் அவரை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? அவர் எதை சொல்லி களத்துக்கு போவார்? எங்கள் அப்பா அன்னைக்கு 1.5 ஏக்கர் நிலம் வச்சுருந்தாரு, இன்னைக்கு 500 ஏக்கர் நிலத்தை வாங்கிட்டாரு, பல மில்லுகளை வைத்திருக்காரு, பல லட்சம் கோடி வெளிநாடுகளை முதலீடு செய்திருக்கிறார். ஒரு அமைச்சராகிறது யார் வேணாலும் ஆகலாம் சார். அமைச்சரான பிற்பாடு என்ன பண்ணீங்க? ஊழல் பண்ணாமல் இருந்தீங்களா? இந்த நேர்காணலை காணும் அன்பு மிகுந்தவர்களுக்கு ஏபிபி நாடுவின் தமிழ் வணக்கம். கல்வி, மருத்துவம், அரசியல், சமூக பணி என எந்த துறையில் நுழைந்தாலும் முத்திரை பதித்து சாதனையாளராக, மக்கள் அறிந்தவராக, தெளிமுகத்துடன் இருக்கும் இன்றைய பெரம்பலூர் மக்களவை தொகுதியின் எம்பியும் விரைவில் வரப்போகும் தேர்தலில் வேட்பாளராகவும் இருக்கும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் நம்மிடையே இருக்கிறார். அவர் இந்தியாவில் எந்த எம்பியும் செய்ய முடியாத, ஏன் பிரதமர் கூட செய்ய முடியாத ஒரு நிகழ்வை நிகழ்த்தியிருக்கிறார். அது என்ன விடயம், ஏன், எதற்கு, எப்படி என்பது குறித்து நம்முடைய பேசுவதற்காகவும் தேர்தல் களம் குறித்து பேசுவதற்காகவும் டாக்டர் பாரிவேந்தர் நம்முடைய வந்திருக்கிறார். எனவே அவரை உங்கள் சார்பில் வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் சார். சார், நான் அறிமுகத்தை சொன்னது மாதிரி இந்தியாவில் எந்த எம்பியும் செய்யாத அளவுக்கு, ஏன் பிரதமர் கூட செய்யலை, இவ்வளவு பெரிய அளவு கிட்டத்தட்ட 128 கோடி ரூபாய் சொந்த நிதியை நீங்கள் வந்து செலவிட்டுள்ளீர்கள் என்று குறிப்பிட்டுள்ளீர்கள். அதற்காக நீங்கள் பார்த்துருக்கின்றால் இதை பேம்ப்ளெட்ஸ்லாம் போட்டு கொடுத்துருக்கீங்க, அதில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கீங்க எந்தெந்த பணி செஞ்சுருக்கேன்னு சொல்லி. இது எப்படி சாத்தியமாக? ஏன்னா 128 கோடி ரூபாய் என்பது சாதாரண அளவு அல்ல. வருமான வரித்துறையிலிருந்து அனைவருடைய கண்களும் அதன் மீது தற்போது வந்திருக்கும். எனவே இது எப்படி சாத்தியமானதுன்னு சொல்ல முடியுமா? இந்த பெரிய தொகை என்பது மேலோட்டமாக பார்க்குற பொழுது 128 கோடி, அதில் 116 கோடி கொரோனா காலத்திலும் மற்றபடி கோயில்களுக்காகவும் மற்ற தேவைகளுக்காகவும் கொடுக்கப்பட்டது. இந்த 116 கோடி என்பது பெரிய தொகை. அந்த பெரிய தொகை எப்படி கணக்கிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நான் கடந்த முறை போட்டியிடுகிற பொழுது சொன்னேன், என்னை வெற்றி பெற செய்தால் SRM பல்கலைக்கழகத்தில் ஒரு தொகுதிக்கு 50 பேர் வீதம், 6 சட்டமன்ற தொகுதிக்கு 300 பேர் ஆக, அந்த 6 சட்டமன்ற தொகுதிக்கும் 300 பேர் ஆண்டிற்கு நான் படிக்க வைப்பேன் என்று சொன்னேன்.
4 ஆண்டுகளுக்கு 1200 பேர் ஆகிறது. அந்த 1200 பேரும் அங்கே எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் பொறியியல், சட்டம், அதே போல் எம்பிஏ, விவசாயம், இது போன்ற பல துறைகள் படித்து இன்றைக்கி பட்டதாரி ஆகியிருக்கிறார்கள். அந்த 1200 பேர் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்கு உணவு, தங்குமிடம் சேர்த்து அந்த கட்டணத்தையும் சேர்த்து பார்க்குறப்போ 116 கோடி ஆகியிருக்கிறது. அதுதான் ஒரு பெரிய தொகையாக இருக்கிறது. இந்த பெரிய தொகை என்பது உள்ளபடியே மிகவும் பயனுள்ள தொகை. எத்தனையோ வீடுகளை விளக்கேற்றி இன்றைக்கி முதல் பட்டதாரிகளை உண்டாக்கியிருக்கிற அந்த முயற்சி அது. அதனால் நான் பணமாக கொண்டு போய் ஏதோ கொடுத்தேங்கிறதெல்லாம் இல்லை. பல்கலைக்கழகத்தில் படிக்கிற போது இதற்கான செலவு, அந்த செலவு தான் தொகையாக போட்டிருக்கு. இப்போ நீங்கள் போகும்போது கடந்த முறை உதயசூரியன் சின்னத்திலிருந்து வாக்கு கேட்டீங்க. நீங்கள் திமுக சார்பாக அவங்க சின்னத்தில் நீங்கள் போட்டிக்கிட்டீங்க. இந்த முறை வந்து தாமரை சின்னத்தில் போக போகிறீங்க. போகும்பொழுது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குமா உங்களுக்கு? இப்படி போன வாட்டி இங்கே இருந்தார், இந்த வாட்டி இங்கே இருக்கார், ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடாதா? எல்லா அரசியல் கட்சிகளும் அந்தந்த நேரத்தில் தேவைப்படுகிற அல்லது விரும்புகிற அல்லது ஒப்புணர்வு உள்ள சில பேர் வந்து தோழமை கொள்கிறது தான். ஆனால் அந்த வகையில் தான் நான் வந்து 2014 நான் பிஜேபி தோழமை கொண்டேன். அவருடைய தாமரை சின்னத்தில் போட்டியிட்டேன். 2019 என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அப்பவும் பிஜேபி இருக்கத்தான் ஆசைப்பட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் பிஜேபியில் தோழமையாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு எனக்கு சீட்டுக்கு என்னை அக்காமடேட் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தது. கடந்த முறை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம், அதாவது தமிழகத்தில் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா 4 லட்சம் வாக்குகள் மேல் வெற்றி பெற்ற சில வேட்பாளர்கள் நீங்களும் ஒருவரிங்க. பெரம்பலூர் தொகுதியில் மிகப்பெரிய அபார வெற்றி, அது சாதாரண வெற்றி அல்ல. அப்படிப்பட்ட வெற்றியை பெற்றவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் இருந்து இந்த முறை நீங்கள் தாமரையில் நிற்கும் பொழுது அதே அளவுக்கு வெற்றியை உங்களுக்கு மக்கள் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா மக்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை உங்கள் மேலே இருக்குமா? வெற்றி உறுதியாக கொடுப்பார்கள். ஆனால் வாக்கு வித்தியாசம் என்ன மாறுபடலாம். ஏன்னா இந்த முறை வந்து திமுக தனி, அதிமுக தனி, பிஜேபி இது ப்ளஸ் சீமான் கட்சிகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் பிரிவுகள் பெரியத்தான் பிரியும். அதனால் வெற்றி வந்து பாதிக்கும்னா பாதிக்காது. அதனால் வாக்கு வித்தியாசம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்களே சொன்னீங்க, இப்போ ஒரு வித்தியாசமான களம், ஏன்னா நீண்ட நாள் கழித்து தமிழகத்தில் இப்படி ஒரு களம் அமைஞ்சிருக்கு, தேர்தல் களம். அதாவது தற்போது மாநிலத்தை ஆளும் திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி இருக்குது, அஇஅதிமுக எதிர்கட்சி, பிரதான எதிர்கட்சி அஇஅதிமுக தலைமை ஒரு கூட்டணி, நீங்கள் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஒரு தனி கூட்டணி, நாம் தமிழர்னு ஒரு தனியாக அவங்க ஒரு அணியாக இயங்கியிருக்காங்க, தனியாக களமில் காண்றாங்க. 4 முனை போட்டியாக இருக்குது. இந்த 4 முனை போட்டி இருக்கும்போது 4 முனை போட்டியில் உங்கள் கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா கடும் போட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். கடும் போட்டி என்பது உண்மைதான். ஆனால் இது வந்து நிச்சயமாக வெற்றி பெற எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது என்று நான் சேர்ந்துள்ள பிஜேபி தோழமை உள்ள கூட்டணிக்கு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆளுகிற அந்த கட்சியின் மீது மிகப்பெரிய மக்களுக்கு ஒரு குறைபாடு இருக்கிறது. மாநிலத்திலா மத்தியில்? இங்கே சென்னையில் தான். இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு தேர்தல் இங்கே தானே. இங்கே வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறது. வீட்டு வரி உயர்வு, கரண்ட்டு வரி உயர்வு, அதே பத்திரப்பதிவு உயர்வு, அது மாதிரி எல்லா விதத்திலும் மிகப்பெரிய உயர்வு ஏற்பட்டு ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க மக்கள். அன்றாடம் வாழ்க்கையை நடத்துவதே சிரமமாக இருக்கிற அந்த சூழ்நிலை இருக்குது. ஆனால் இது மத்தியில் ஆட்சி அமைப்பதற்கான தேர்தல் தானே சார்? இல்லை. நீங்கள் முதல்ல போட்டியாளர்கள் யார்? போட்டியாளர்கள் எனக்கு வந்து இப்போ திமுகன்னு வச்சுருங்க. அந்த திமுக தமிழ்நாட்டில் என்ன செஞ்சது? அது நான் அதனால தான் இந்த ஓட்டு வாக்காளர்கள் யார்? தமிழ்நாட்டு வாக்காளர்கள். அவர் யாரை நினைப்பா? நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். யாரால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன்? தமிழ்நாட்டினுடைய ஆட்சியாளரால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அவர்களுக்கு நான் அவர்கள் விரும்புகிற கட்சிக்கு நான் ஏன் போடணும் அப்படிங்கிற மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. அதை விட போதைப்பொருள் கலாச்சாரம், இந்த டாஸ்மார்க்கெலாம் குடும்பத்தை ஒரேடியாக கெடுத்து வச்சுருக்கு. அதெல்லாம் மக்களுக்கு தெரியுது. அதனால் நம்ம மக்கள் பார்க்குறது இன்றைக்கி இதில் நீங்கள் காம்படிஷன் வரும்போது எதிர்பார்க்கறது திமுகன்னு பெருசாக அனுப்பிங்க. அது நடக்கப் போவதில்லை. 1. 2வது, பிஜேபி பெரிய அளவில் வளர்ந்துருக்கிறதுன்னு சொன்னால், அன்றைக்கு அண்ணாமலை வந்த பிறகு அவர் வந்து இந்த என் மக்கள் வந்து 234 தொகுதிகளுக்கும் போயிருக்கார். போகிற மிகப்பெரிய ஒரு ஆதரவை மக்கள் காட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக இளைஞர்கள், படித்தவர்கள் ஒரு மாற்று தலைமையை எதிர்பார்க்க
ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த திராவிட கட்சி கொள்கை மற்றவர்களெல்லாம் அவங்களுக்கெல்லாம் பார்த்து அதை அழுத்து போயிட்டாங்க. ஒரு மாற்றம் வேண்டும் என்ற அடிப்படையில் அதே மாதிரி அண்ணாமலை ஒரு மாநில தலைவர் பிஜேபி என்பது மட்டுமல்ல, அவர் ஒரு திட்டத்தோடு வர்றாரு. மக்களை சந்திக்கணும், இளைய தலைமுறைகளெல்லாம் அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற முறையில் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். அவர் வந்த பிறகு மிகப்பெரிய அளவில் நீங்கள் என்ன நினைப்பீங்க, பழைய ரெக்கார்டை வச்சுக்கிட்டு ஆமாம் அப்போ 2% பிஜேபி 3% பிஜேபின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ வர்ற நீங்கள் சர்வே எல்லாம் பார்த்தீங்கன்னா டைம்ஸ் இந்தியா மற்ற இதெல்லாம் 20, 18 இந்த மாதிரி பல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது தெரியுது. இப்போ நீங்கள் சொல்வதை இது பார்க்கும்போது ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அதை வைத்து பார்த்தா என்னுடைய கேள்வி இந்த கேள்வி, அப்படி என்றால் இந்த தேர்தல் வந்து ஒரு புதிய தேர்தல், புதிய மறுமலர்ச்சியாக தமிழகத்தில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தும் தேர்தலாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐயோ இவ்வளோ வளர்ந்துட்டாங்கன்னு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. அதனால் நீங்கள் சொன்ன போனால் சில சர்வேயில் அதிமுகவை விட அதிகமாக இதுக்கு வர்ற மாதிரி போடுறாங்க. அதெல்லாம் வந்து அவங்கெல்லாம் பண்ணால் சரியாக இருக்கும். ஆக பெரிய அது மட்டும் இல்லை, நான் சொன்ன படித்த இளைஞர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க, நடுநிலையாளர் இருக்கிறார்கள். அதனால் அதே மாதிரி இந்த ஆளுகிற தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் மீது இப்போ மிகப்பெரிய வருத்தம் இருக்கிறது. அதனால் ஒரு மாற்றம் நிச்சயமாக வரும், அது நல்ல மாற்றமாக இருக்கும். அதனால் அது மட்டும் இல்லை, இவங்க ஒரு 50 ஆண்டு காலம் திராவிட திருவாளர்கள் ஆண்டு விட்டார்கள். அதில் ஒரு பெரிய மாற்றம் ஒன்றும் இல்லை. திரும்ப திரும்ப அதே ஊழல், அதே இது மாதிரி பிரச்சனை, பிரிவினை பேசுகிறது, ஏதோ தமிழ்நாடு தனிநாடு படம் இல்லைனா தன்னால் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோமோ, உரிமை குரல் இதெல்லாம் குரல் இந்த மாதிரி உரிமை கிருமின்னு சொல்லிட்டு தன்னை தூரப்படுத்தவே விரும்புகிறார்கள். மாநில உரிமை என்பது முக்கியம். மாநில உரிமை என்பது என்னென்னா முறையான வகையில் கேட்டு அதை பெற வேண்டும். இப்போ உங்கள் மாதிரி எதிர்கட்சிகள் இந்தியாவில் பல இருக்குது, இப்படியே சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த எதை தொழிற்சலாக இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் பாராளுமன்றத்தில் 5 வருஷம் உட்காந்துருக்கேன், இவங்களோட உட்காந்துருக்கேன். பாராளுமன்றம் நடத்த விட்டார்களா, தேவையை சரியாக கேட்டு பெற்றார்களா, ஒரு எதிர்ப்புணர்ச்சியே நீங்கள் அவங்களுக்கு நோக்கம் என்னென்னா தமிழ்நாட்டின் நிதியை பற்றியோ வளர்ச்சியை பற்றியோ திட்டங்களை பற்றியோ கவலை கிடையாது. அவங்களாம் நான் இப்போ அது பாராளுமன்றத்தை முடக்கி விட்டேன், நடத்த விடாமல் செய்து விட்டேன், அதன் மூலமாக மீடியாவின் வெளிச்சத்தை பெற்று விட்டேன், அதனால் மக்களுக்கு நான் பாப்புலர் ஆகிட்டேன். பாருங்கள், யாருமே எதிர்க்க மாட்டேங்கிறாங்க. ஜனநாயகத்தில் அது ஒரு இல்லை, யாருமே எதிர்க்க மாட்டேங்கிறாங்க. மோடி எவ்வளோ பெருமையாக எதிர்க்கிறாங்க. அப்படி அதுக்கு எல்லை உண்டு, முறை உண்டு. பார்த்துங்க, நீ எதிர்க்கிறதுங்கிறது அர்த்தமற்ற எதிர்ப்பு. இது அவருக்கு அவங்க எவ்வளோ நெருங்கி வராங்க. மைய அரசை பொறுத்த வரைக்கும், பிரதமரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சமாதானப்படுத்தி பார்க்குறார், அமைதிப்படுத்தி பார்க்குறார். எவ்வளோ நல்லா நீங்கள் ஒன்று திறக்க வரும்போது எவ்வளோ நட்புறவோடு பழகிறாரு. நீ டேட்டு கேட்டால் உடனே டேட்டு கொடுக்குறாரு, ஒரு காலதாமதம் இல்லாமல் டேட்டு கொடுக்குறாரு. அவருடைய நட்புத்தன்மையை, ஒற்றுமையாக போக வேண்டிய விருப்பத்தை கை நீட்டி உங்களுக்கு கொடுக்குறாரு. நீங்கள் தான் என்ன செய்கிறீங்க, எது செய்தாலும் நான் அவரை எதிர்ப்பேன். ஏனென்றால் இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் நான் ஒரு பெரிய லீடராக வரணும், அதில் இவர் மோடி எதுக்கிற இவர் தான் நாளைக்கு பெரிய தலைவர்னு சொல்லிட்டு அந்த இழப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாடு நிதி வர லேட்டாக வர்றதோ அல்ல திட்டங்கள் வர்றதோ எத்தனையோ இதில் வந்து அது இப்போ பின்விளைவு சரியில்லை. அதில் அது இவர்கள் தான் செய்யணும். அது ஒரு லிமிட் இருக்குது. இல்லை சார், இப்போ நீங்கள் உரிமைங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உரிமைன்னா ஒரு வரைமுறைகோட கூடிய உரிமை இருக்கணும். சிஸ்டம் ஒரு வரைமுறைகோட இருக்கணும். எதுக்கு எடுத்தாலும் ஜிஎஸ்டி வரல. ஜிஎஸ்டி என்ன இவங்களா கண்டுபிடிச்சது? காங்கிரஸ் கண்டுபிடிச்சது. அவங்க போன்ற அதே ஜிஎஸ்டிக்கு சில மாற்றங்களோட இவங்க பண்ணுறாங்க. அதை ஜிஎஸ்டி வாங்கும்போது மற்றவங்க மாதிரி நீங்களும் கொடுக்குறீங்க. இல்லை நான் இவ்வளோ ₹1 எடுத்துகிட்டு போனால் 29 பைசான்னு திரும்ப சொல்கிறீங்க. முதல்ல உங்களுக்கு இது அர்த்தமற்ற விவாதம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும் இந்தியா பூரா ஒன்றா தான் போடுறாங்க. அதன் மூலமாக சில தொகை மைய அரசுக்கு போகத்தான் போகும்போது உங்களுக்கு நீ என்ன இருக்கணும், அந்த நிதி எப்படி பிரிக்கிறார்கள் என்பது நிதி கமிட்டி இருக்குது. இதில் நிதியமைச்சருக்கும் வேலை கிடையாது, பிரதம அமைச்சருக்கும் வேலை கிடையாது. வேலை யாருடைய, இவங்க அந்த நிதி இது அமைப்பு இருக்கு இல்லையா, கமிட்டி, அதில் இதே தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டு அமைச்சர் இருக்கார், நிதி அமைச்சர் இருக்கார்.
அந்த கமிட்டியில் தமிழ்நாட்டில் நிதியமைச்சர் இருக்கார். எல்லாம் சேர்ந்து தான் பல காரணங்களை பேசி இது சரியான முறைதான்னு சொல்லி நிதி ஒரு சிஸ்டம் பண்ணுறீங்க. போட்டுட்டு கையெழுத்து போட்டு வந்து எனக்கு ₹1 29 பைசா இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வெள்ள நிவாரணத்துக்கு வந்து நிதி கேட்டிருக்காங்க, 36,000 கோடிக்கு மேலே கேட்டிருக்காங்க. ஆனால் நிதியே ஒரு ரூபாய் கூட கொடுக்கல எங்களுக்குன்னு சொல்லி ஒரு இதெல்லாம் வந்து தேர்தலுக்காக பேசுகிற பேச்சு சார். முதல்ல எல்லா ஸ்டேட்டுக்கும் இந்த மாதிரி கலாமிட்டி வரும்போது அதுக்குன்னு ஒரு தொகை ஒதுக்குறார்கள். அது ஏறத்த 900 கோடி 1000 கோடி உங்கள்கிட்ட இருக்கிறது. நீ முதல்ல அதை முறையாக செலவு செய்யுங்க. அவங்க வாட்ச் பண்ணுறாங்க. நீ உங்கள்கிட்ட 1000 கோடி கொடுத்துருக்கோம், அதை வச்சு முறையாக செலவு செய்கிறத விட்டுட்டு நீ மாதிரி ஒரு ரஃப்பாக கணக்கு 26,000 கோடி 13,000 கோடி வாயில் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தா அவங்களுக்குன்னு ஒரு கணக்கு வழக்கு இருக்குது. அதுதான் கொடுப்பாங்களே வழி. இது வந்து எதுக்குன்னா மக்களை வந்து ஒரு தூண்டி விடுற விஷயம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே ஒதுக்கப்பட்டு ஆண்டுதோறும் கொடுக்கின்ற தொகையை தான் கொடுத்தீங்களே தவிர வெள்ள நிவாரணத்துக்கு நாங்கள் கேட்ட சிறப்பு நிதியை கொடுக்கலையா? குஜராத்துக்கு நீங்கள் 3000 கோடி அள்ளி கொடுக்கும்போது எங்களுக்கு கொடுக்கல, தமிழகத்துக்கு ஓரவஞ்சனை காட்டுகிறார்கள். பூகம்பமும் இதுவும் ஒன்றாக முடியாது. வெள்ள நிவாரணத்துக்கு வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட அதாவது அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, பணத்தை பெறுவதற்கு நிதி பெறுவதற்கு சில வரைமுறைகள் இருக்குது. என்ன சொல்கிறாங்க, செலவு பண்ணிட்டோம், இந்த பார் இதுக்கெல்லாம் தேவை அப்படின்னு அந்த ஃபார்மேட்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபார்மேட்டை ஃபில்லப் பண்ணி அனுப்பணும். ஒரு வேலைக்கு போனால் ஒரு அப்ளிகேஷன் சிஸ்டம் இருக்குல்ல, அது மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய அவங்களுக்கு ஒரு ஃபார்மேட் வச்சுருக்காங்க. இது என்ன பண்ணீங்க, பழசை என்ன பண்ணீங்க, மீதி என்ன இருக்குது அப்படின்னு ஒன்று எந்த டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னா அதை கொடுக்க மாட்டாங்க. நான் தோராயமாக சொல்லிவிட்டு அதை கொடுக்கணும். முதல்ல அது ஒரு அரசு முறையில் ஒரு சிஸ்டத்தில் அப்படியெல்லாம் அன்ஃபீல்டாக ஒரு காரியம் பண்ணால் கொடுக்க முடியாது. ஆனால் இவங்க மாநில அரசாங்கம் சொல்லி நாங்கள் சரியாக தான் கொடுத்துருக்கோம். மத்திய நிவாரண குழு வந்தது, அவங்க வந்து அந்த வெள்ள நிவாரண பார்வையிடும் குழு கூட எங்களுக்கு ஆதரவாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இல்லை நீங்கள் எதான் சொல்கிறேன்னா, நீங்கள் எதை கொடுத்துருந்தாலும் ஒரு அப்ளிகேஷன் அதுக்கு ஒரு நிதி பெறுவதற்கான ஒரு வரைமுறை இருக்கிறது. அந்த வரைமுறையில் அந்த கணக்குகள்லாம் எப்படின்னு கொடுக்குறாங்க, அதை முறையாக ஃபில்லப் பண்ணி நிரூபித்து காட்டி அப்போ தான் திருப்பி நிரூபித்துக்காக என்ன அர்த்தம், இந்த வகையில் செலவழிச்சிருக்கோம் அவங்க கேட்குறாங்க, அதை ஃபில்லப் பண்ணி கொடுத்து சரி பண்ணி திருப்திப்படுத்த அவங்க கொடுக்க போகிறாங்க. நான் அதை கொடுக்கவே மாட்டேன் ஒரு எதிர்ப்புணர்ச்சியோடு இருந்துக்கிட்டு இருந்தால் டிலே தான் ஆகுது. மாட்டேன்னு சொல்லல, அவங்க டிலே தான் ஆகுது. ஆனால் நீ கேட்குறது ஒரு அதிகபட்சமான தொகை 27,000 கோடி. என் மனசாட்சி சொல் என்ன 27,000 கோடி? ஒரு நாட்டையே உண்டாக்கிடலாம், ஒரு சிறிய நகரத்தையே உண்டாக்கிடலாம். தண்ணி வந்தது, நீ வடைஞ்சிது, அது யாரால? நீங்கள் வந்து முறையாக நீங்கள் வந்து வடிகால் கால்வாய்கள் எல்லாம் சரியாக போட்டிருந்தா எந்த நிலையிலும் கொட்டுனாலும் தானாக போயிடணும். இப்போ அதுவே பேசிக் தப்பு யார்? உங்கள் சைடில் இருக்குது. என்ன நம்ம கார்ப்பரேஷன் நடத்துகிறோம்? ஒரு கார்ப்பரேஷன் பெரிய இந்த கார்ப்பரேஷன் 200 வார்டு உள்ள கார்ப்பரேஷன் நடத்துகிற போது முதல்ல அதற்கான வழிவகைகள் எது மேடு போடல, முதல்ல அது சர்வே எடுத்து முறையாக அதெல்லாம் வழிப்படுத்தி கால்வாய்களை போட்டிருந்தாங்கன்னா அது தானாக யாரோடைய எவ்வளோ மழை வந்தாலும் தானாக போய் கடலுக்கு சேர்ந்துடும். அதாவது நீங்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டிற்கு பதில் குற்றச்சாட்டு வச்சுருக்கீங்க. பதில் குற்றச்சாட்டு இல்லை, இந்த ஃப்ளட்டு ஆகிறதே காரணம் வந்து அன்பிளான்டு சிட்டி அப்படி ஆக்கிடுறீங்க. அதுக்கு காரணம் திராவிட கட்சிகள் ஆட்சியில். நிச்சயமாக இவங்க 50 வருஷம் இவங்க தானே இருந்தாங்க, இவங்க தான் சொல்லணும். அப்படி என்றால் இந்த தேர்தல் வரப்போகின்ற மக்களவை தேர்தல் வந்து ஒரு தமிழ்நாடு 3.0 என்ற கணக்கில் எடுத்துக்கொள்ளலாமா? முதல்ல காங்கிரஸ் காலகட்டம், அதுக்கப்புறம் திராவிட காலகட்டம், இப்போது புதிய காலகட்டம் வருதுன்ற மாதிரி அப்படி தான் மாறப்போகுது. இனிமேல் அது மாதிரி வரும். திராவிட கட்சிகளினுடைய ஒரு தேய்வு காலம், தேய்விரை சொல்கிற மாதிரி இது இனிமேல் தெளிவாக திராவிட கட்சிகள் தேய்விரை. அதே மாதிரி பிஜேபி தேசிய கட்சியினுடைய ஒரு பார்வை மக்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ. இல்லைன்னா நீங்கள் செய்கிற ஒரே என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்பப்போக்கு இது ஒரு ப்ரெட்டில் துண்டு போடுற மாதிரி, நான் ப்ரெட்டு போடுற மாதிரி பண்ணுறீங்க. இதை இப்போ நான் உரிமை தொகை 1000 ரூபா கொடுத்தேன், உரிமை தொகை உங்களுக்கு இதெல்லாம் யார் கேட்டா? நீங்கள் முதல்ல இது பெருசு இல்லை. நீ நாட்டு மக்களுக்கு நல்ல வருவாயை ஈட்டுகிற அளவே தொழிற்சாலைகளையோ அல்லது வேலை வாய்ப்புகளோ உண்டாக்குங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அப்பப்போக்கு அவங்க பணத்தை நீங்கள் சொந்த பணத்தையாக கொடுக்குறீங்க. நான் இப்போ எதாவது கொடுத்துருக்கேன்னா சொந்த பணத்தில் கொடுக்குறேன். நீங்கள் மக்கள் வரி பணத்தில் முறையாக செலவிட்டால் மட்டும்தான் அதை இது பண்ண முடியும். மத்திய அரசு அதுதானே சார் செய்யுது. அவங்க இப்படி மாதிரி புலம்பலையே, மத்திய அரசு செய்யுது,
அவங்க இந்த மாதிரியே புலம்பு ஐயோ நடத்தப்படுற கவலைப்படுறாங்களா? இல்ல அவங்களுக்கு தனியா இல்ல, எங்களுக்கு தமிழகத்தை கொடுக்கணும் இவங்க தானே கேட்கறாங்க. ₹1 கொடுக்குறேன் 29 பைசா தான் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. அதான் சொல்கிறேன், கூட்டு குடும்பம்ங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் முதல்ல அது பேசிக் புரியாமல் வச்சுக்கிறாங்க மக்களை. அதனால் இன்றைக்கு நம்ம பல விஷயங்கள் வந்து அங்கே பாகிஸ்தான் ஒரு பக்கம், சைனா ஒரு பக்கம், அதே மாதிரி இப்போ மற்ற இந்த ஸ்ரீலங்கா ஒரு பக்கம், 3 பக்கம் பிரச்சனைகள். அதற்கு ஒரு வலுவான ஒரு மைய அரசு இருந்தால் மட்டும்தான் இந்தியா சமாளிக்கும். நீங்கள் பாட்டுக்கு எதை எடுத்தாலும் ஏதோ உரிமைங்கிற பேரில் இப்போ பெருகி போனீங்கன்னா வீக் ஆகிடுவீங்க. வீக் ஆகிட்டால் நாளைக்கு ஸ்ரீலங்கா என்ன பண்ணுவான், ஸ்ரீலங்கா வந்து உட்கார ரெடியாக இருக்கான், பக்கத்தில் பிளாட்லாம் போய் தான் போட்டான். வந்து போனால் நாளைக்கு ஏதாவது பண்ணால் முதல்ல பாதிக்கப்படுகிறது தமிழ்நாடு தான். அந்த சிந்தனையெல்லாம் அவனுக்கு இல்லை. அந்த காலத்தில் முகலாயர்கள் வந்து படையெடுத்த போது பாதிக்கப்பட்டவர்கள் வடநாட்டு மக்கள். வந்தான் ஒரு தலையை செய்யணும்னா எடுத்தான், நாட்டை பிடிச்சான், எது வேணாலும் பண்ணிட்டு போனான், இருக்கிற தங்கத்தெல்லாம் அள்ளிட்டு போனால் அது அந்த வேலை. இப்போ இந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனாவோ, இப்போ நம்ம என்னையும் அந்த சீனா அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் ஒரு காலத்துலேயும் நீங்கள் வந்து நட்புறவோடு இல்லை. அது மட்டும் இல்லை, எந்த நேரத்துலையும் அது ஏன் நடக்குதுன்னு தெரியல. இந்தியாவை ஒரு எதிரி நாடாகவே பார்க்குறது. அதுக்கு தான் இவர் மோடி அவர்கள் எவ்வளவோ அவங்கள நட்புணர்வோட ஒரு மரியாதையை வச்சுக்கிட்டு கொஞ்சம் சாஃப்டன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்க சொல்கிற மாதிரி இவங்க குற்றச்சாட்டே மோடி வந்து ஒரு சர்வாதிகாரியாக தான் செயல்படுறாரு. சர்வாதிகாரியாக எப்படி சர்வாதிகாரி ஆக முடியும்? ஏன்னா ஓட்டு போடாமல் எலெக்ஷன் போடாமல் அவங்க பாட்டுக்கு வந்து டிக்ளேர் பண்ணி இந்திரா காந்தி பண்ணாங்க. அதை இவர் பண்ணது அதான் சர்வாதிகாரம். இந்திரா காந்தி பண்ணாங்களே பார்த்தீங்களா, எமர்ஜென்சி. இல்லை, சட்டங்களில் வந்து மக்களவை நாடாளுமன்றம் இருக்கிறதே, மக்களவை மாநிலங்களவை இருப்பதே விவாதித்து ஒரு விவாதமே செய்ய விட மாட்டேன்றாங்க. விவாதம் எங்கே பண்ணுறீங்க? அதான ப்ராப்ளமே. நான் தான் உட்காந்துருக்கு பார்க்குறேன், விவாதம் எங்கே பண்ணுறீங்க? வந்த உடனே பந்த் கரோன்னு சொல்கிறீங்க, சத்தம் போடுறீங்க, சின்ன பையன் மாதிரி போய் இது பேப்பரை கழிச்சு ஸ்பீக்கர் முகத்தில் அடிக்கிறீங்க. அப்புறம் என்ன விவாதம் எங்கே வருது? இல்லை, பிரதமர் வந்து அவையில் பதில் அளிக்கணும். அதை சொல்லுங்கள் முதல்ல. இந்த கேள்வி உங்கள்கிட்ட தவறான ஒரு மனசில் வச்சுட்ருக்கீங்க. 70 மந்திரி இருக்கான் எல்லாம் சேர்த்து, இதில் பாராளுமன்ற, இதில் மத்திய அமைச்சரவையில் அந்த துறை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னா எந்த துறையை கேள்வி கேட்கிறாய் அப்படின்னு பார்க்கணும். அந்த துறைக்குள்ள அமைச்சர் வந்து பதில் சொல்கிறார். நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் மோடி வரணும் எல்லா கேள்வியும் கேட்கல சார் அவங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறதுக்கு இதுக்கு வராங்க. என்னது மணிப்பூர் மாதிரி சார். மணிப்பூர் அமித்ஷா போகிறாரு, பார்க்குறாரு. அவர் தான் இப்போ இந்த மாதிரி சட்டம் இதுக்கு அவர் வந்து பதில் சொல்கிறாரு. இல்லை நீ அவருக்கு மோடிக்கு இதுக்கு என்ன தொடர்பு? ஒரு உள்துறை அமைச்சர் பதில் அளிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல பதில் அளிச்சாரு. அதை விட என்னங்க, பிரதமர் வந்து ஒரு மிக முக்கியமாக ஒரு பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு கேட்கிற நோக்கம் அவங்களுக்கு புரியுது. என்னை வந்து அவமானப்படுத்தணும், அதுக்காக என் முன்னாடி வந்து நில்லு அப்படிங்கிற நோக்கத்தில் இவங்க கேட்குறாங்க. அது என்ன ஒரு புதிய தகவலை கொடுத்துட்டு போகிறாரு அமித்ஷா. அதுக்கு தொடர்புடையது அமைச்சர். அவர் போகிறாரு, பார்க்குறாரு, அதுக்கான முறைகளை என்ன வேணுமோ அதை செய்கிறாரு. நீங்கள் வந்து அவர் வர்றதுங்கிறது நான் கூப்பிட்டேன் நீ வா, அது ஒரு டீசிங் மெத்தடு. அவர் பார்க்குறாரு இவன் நம்மளை அது மாதிரி நான் பண்ண மாட்டேன், நான் வர வேண்டிய நேரத்தில் நான் வருவேன், பேச வேண்டிய நேரத்தில் பேசுவோம், அது அவருக்கு தெரியும். இவங்க வந்து இது எத்தனை பேர் கேட்குறாங்க? 543 எம்பி உள்ள ஒரு பாராளுமன்றத்தில் எத்தனை பேர்? இந்த 38 பேர் தான் கேட்குறாங்க. வேற மற்ற இதெல்லாம் கேட்குறாங்களா? இப்ப திமுக மற்றொரு முக்கிய குற்றச்சாட்டு என்னன்னா, மணிப்பூருக்கு போகாத பிரதமர் தமிழகத்துக்கு போய் தேர்தல் வந்தவொடனே வந்துட்டு போறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு முறை வர பிரதமர் இப்ப 3 மாதங்கள்ல 5 முறை உங்களுக்கு தெரியாது. ஏன் சார், அவர் ஒரு கட்சியில் இருந்து தான் பிரதமர் ஆகிறாரு. பிஜேபிங்கிறது ஒரு கட்சி, அதுக்கு மேலே வளர்ந்து ஒரு இது ஆகிறாரு. அவர் கட்சி வளர்க்க தேர்தல் நேரத்தில் இங்கே தமிழ்நாடு ஒரு வித்தியாசமான இது தவறாக நம்மளை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்போ எடுத்தாலும் பணம் கொடுக்கல, இங்கே கேட்டிங்கன்னா நிதி கொடுக்கல. எதுக்கு நிதி கொடுக்கல, ஏன் கொடுக்கல, எது என்ன இந்த ஜிஎஸ்டியோட சொல்கிற எல்லாம் சொல்கிறீங்க. இது மக்களுக்கு இன்னும் புரியல, தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் புரியாமல் இருக்குது. அந்த அளவுக்கு திராவிட திருவாளர்கள் என்ன பண்ணாங்க, அதை பற்றி ஒரே தேவை நம்மளை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு மைய அரசு பார்க்கறது. நம்ம பணம் கொடுக்கல,
இதை வந்து ஒரு பொய்யை வந்து 10 தடவை சொன்னால் உண்மையாகிற மாதிரி மக்களுக்கு அதை பதிய வச்சுட்டாங்க. எங்கே தவறாக பதிய வைக்கப்பட்டிருக்கிறதோ, குறிப்பாக தேர்தல் நேரத்தில் இந்த தவறான புரிதலுக்கு விளக்கம் சொல்கிற வகையில் தான் அவர் அரசியல் கட்சி சேர்ந்தவர். தேர்தல் நேரத்தில் வந்து ஒரு தடவைக்கு பல தடவை வராமல் என்ன பண்ணுவார்? அவர் கட்சி ஜெயிக்க வேணாமா? அது தப்பு என்னங்கிறேன் நான். அவர் தப்பு நீங்கள் ஒன்றும் இப்போ அவருக்கு என்ன தப்பு? வரும்போது சில இடங்களில் திட்டங்களையும் பண்ணிட்டு தானே போகிறார். பல கோடி திட்டங்கள் 4 ஆண்டுகளாக இதே குற்றச்சாட்டை வச்சுருந்தாங்க. அப்போ வராத தேர்தல் வரல சார், இன்னைக்கு தான் தேர்தல் வருது. இப்போ தான் நீங்கள் ரொம்ப குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவருக்கு 2 வேலை இருக்குது. நீங்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டுகள் தவறு என்று மக்களுக்கு சொல்லுவதற்காக வருகிறார். 2வது, இந்த மாதிரி தவறான குற்றச்சாட்டை மக்கள் பதிய வைத்து விட்டீர்கள். ஆகவே உங்களுக்கு வந்து அதற்காகவும் நான் என்னுடைய கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவும் நான் வந்து இங்கே அவர் ஜஸ்ட் பிகாஸ் அவர் ஒரு பிரதமங்கிறதுனால அவர் கட்சி பிஜேபிக்கு வரக்கூடாதுன்னு ஒரு ஸ்டேட்டில் எப்படியாவது மேலே கொண்டு வர நினைக்க மாட்டார். அவர் எஃபெக்டிவ் ஸ்பீக்கர் எடுத்துக்க. அவர் பிஜேபி ஒரு எஃபெக்டிவ் ஸ்பீக்கர் வராரு. நீங்கள் மோதின்னு ஒரு பிரதமரை தூக்கி தலையில் தூர வச்சுட்டா வராரு அவரு அது தானாக பதவி. அது இப்போ இத்தனை முறை கிட்டத்தட்ட ஒரு 5 முறை பிரதமர் வந்து கடந்த 3 மாதங்கள்ல வந்துட்டாரு. இந்த 3 மாதம் கட்சி வளர்க்குறதுன்னு நினச்சிங்க சார். மாற்றம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? பிரதமர் வந்தனால மாற்றம் வந்துருச்சா? மக்கள் மனசு மாறிடுச்சா? அது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ரிசல்ட்டு தானே தெரியும். நான் தானே சொல்கிறேன். அதுதான் கேள்வியாக. 24 வரும்போது நீங்கள் எதிர்பாராத மாற்றம் வரும் நான் சொல்லுகிறேன். எதிர்பாராததை எதிர்பாருங்கள். அதுதான் இந்த மக்களவைத் தேர்தலுடைய முக்கிய தாரக மந்திரம். எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் கருத்து கணிப்புகள் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் வேற மாதிரி வருது கருத்து கணிப்பு. அதாவது ஆரம்பத்திலிருந்து இதை பாஷன் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டு மக்களை. இந்த மாதிரி ஏதோ இவங்களுக்கு வசதியாக ஒரு காலத்தில் அங்கே வளர்கிறது இங்கே தேய்கிறதுன்னாங்க. இப்போ வளர்ந்துருச்சான் இவங்க வந்து. அப்புறம் அவங்க தேய்ஞ்சு போகிறாங்களா என்ன? அப்படி இல்லை. ஒரு தேசிய பார்வையோடு எங்களுடைய பார்வையோட இது ஒரு தேசிய பார்வை. நம் நாடு, நம் தேசம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அது பாதுகாப்பாக இருந்தால் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். அதனால் அந்த பாதுகாப்பாக இருப்பதற்கு யார் அர்ப்பணித்து கொண்டு அங்கே மையத்தில் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு கேள்வி கேளுங்கள், அறிவுரை சொல்லுங்கள், அதே நேரத்தில் அன்பாகவும் இருங்கள். வர வேண்டியது அவர் கொண்டு வாங்க. அவங்கள வந்து ஒரு செய்ய முடியாத சூழ்நிலைக்கு தள்ளி விடாதீர்கள். அது செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். இதை ஒருவேளை திமுக எம்பிக்களுக்கு மீண்டும் அபார வெற்றி பெற்றாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒன்றும் நடக்காதுன்னு சொல்கிறீங்களா? தேவையில்லை சார். இப்போ நான் சொல்கிறது தமிழ்நாட்டு மக்களை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பிஜேபிக்கு போடுகிற வாக்கை தவிர வேறு யாராக்காவது வாக்களித்தால் அது பயனற்ற வாக்கு, தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு உதவாது. இது ஏதோ மோடியை பற்றி சொல்லுவதாக அர்த்தமல்ல. இன்றைக்கு இந்தவர்கள் அத்தனை பேரும் போய் நாளைக்கு அங்கே சாதிக்க போவது ஒன்றுமில்லை. எதிர்ப்பை தவிர எதிர்ப்பு மட்டுமே காட்டுவார்கள். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சுப்பிரமணிய சுவாமி என்ன சொல்கிறாரு? பொருளாதாரத்தில் வளரவேலை இந்தியான்னு அவர் ஒரு பொருளாதார நிபுணராக அறியப்பட்டிருக்காரு. இல்லை, அவர் இப்போ ஆஃப் லேட் அவருக்கு வந்து நாட்டை விட அவருக்கு வந்து பர்சனல் எனிமிட்டி தான் பார்க்குறாங்க. 2வது, மோடி என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு பாதி பேர் பிராமின் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. தான் தமிழ்நாட்டு இது. அவர் சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்த மிக சாதாரண. அவங்க அம்மா 4 வீட்டில் 10 தேய்ச்சி பாத்திரம் தேய்ச்சி வளர்த்தவங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. மழை பெஞ்சா வீட்டில் ஒழுகுது, அது ஒரு வீட்டில் பரவாமல் இருக்கிற ஒரு தட்டை வச்சுக்கிட்டு அப்படி இருந்த குடும்பம் தான். அதனால் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க பிஜேபின்னா அது ஒரு பிராமின் சப்போர்ட்டட் அல்லது பிராமன் நடத்த அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை. ஆனால் எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு என்னென்னா, அவருக்கு வந்து தனிப்பட்ட நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு யாருக்கும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு வந்து வாரிசுகள்லாம் பெருசாக இல்லை. இல்லைங்க, அவரோட வாரிசாக கார்பரேட்டுக்கு தான் அவர் பார்க்குறாரு. கார்பரேட் கொடுத்து என்ன ஆக போகுது சொல்லுங்கள்? கார்பரேட்டுக்கு அவர் கொடுத்து அதனால் என்ன ஆக போகுது? நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நான் சொல்கிறேன், ஐ ஆம் ஃபார் கார்பரேட். ஒய் அப்படின்னா அதானி, அம்பானி, டாடா, பிர்லா. இன்றைக்கி அதானி வந்து இங்கே சென்னையில் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து இப்போ ப்ராஜெக்ட் போடாமல் இருக்கீங்களா? கேரளா போடாமல் இருக்கிறாங்களா? சார், உங்களுக்கு தேவை வளர்ச்சி வேணும்னா இண்டஸ்ட்ரி. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் பிரதமர் வந்து தேர்தலை சந்திக்கும் போது இந்தியா ஒளிர்கிறது என்ற கோஷம் வந்து பெருசாக வைக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில். அதே போன்று தற்பொழுது மோடியின் கேரண்டி, மோடியின் வாக்குறுதி அப்படின்ற கோஷம் மிக பெருசாக வைக்கப்படுது. ஆனால் வாஜ்பாய் காலத்தில் இந்தியா ஒளிர்கிற கோஷம் வந்து பெருசாக மக்களும் எடுபடாமல்
தோல்வியை சந்தித்தது பாஜக. இந்த முறை மோடியின் வாக்குறுதி என்றது அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக பேசப்படுது. ஆனால் ஒரு பெரிய மாற்றம் வரும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். மன்மோகன் சிங் இருந்த காலத்தில் இருந்து காங்கிரஸ் காலத்து இந்த 10 ஆண்டு காலத்தில் 10லேருந்து 5க்கு வந்திருக்கு. விரைவிலேயே 3க்கு போகுது. அதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, இப்படியா நம்ம கண்ணை மூடிக்கிட்டு இருக்கோம். உலக நாடுகள் எப்படி அவரை மதிக்குது பார்க்கறது. எந்த உலகத்து நாடுகள்லாம் இங்கே வர்றாங்கன்னா பெருசாக நம்ம போனோம்னா வான்னு கூப்பிடுறான். அதுக்கான இந்தியா மிகப்பெரிய சந்தை. அதற்காக என்னுடைய கவனம் இருக்கு. அது ஏன் மக்களுக்கு இதனால எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருந்தீங்க நீங்கள்? அவர் பண்ண வளர்ச்சி என்பது அடுத்தடுத்த காலகட்டங்கள் தானே சார். யாராவது வந்து அந்த வளர்ச்சி காரணமான திட்டங்களையும் அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து ஐ மீன் டிஸ்கஷன்ஸ், கான்வர்சேஷன்ஸ், மீட்டிங்ஸ், அதெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து நீங்கள் யாராவது ஒருத்தர் காங்கிரஸ் சுதந்திரம் இல்லைன்னா நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னு இப்போ கேட்கலாம். நான் எனக்கு அந்த நேரம் சுதந்திரம் போடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி தான் நீங்கள் பேசுகிறது. அது அவங்க அவங்க லெவலில் அவங்க வந்தாங்க. ஆனால் பெரிய வளர்ச்சின்னு சொல்ல முடியல. அங்கேயும் ஊழல் இருந்தது. இங்கே என்ன பொறுத்தவரைக்கும் ஊழல் அவங்க சைடில் கிடையாது, ஊழல் கிடையாது. ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வருவோம். இப்போ தமிழ்நாட்டில் என்ன பொதுவாக வந்து கருத்து கணிப்புகளில் வந்து இந்தியாவில் பல இடங்களில் மோடி அலை இருக்குது. ஆனால் தமிழகத்தில் வந்து பெரும்பாலான கருத்து கணிப்புகள் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழகத்தில் வந்து திமுக அணிக்கு தான் வெற்றி வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. மற்ற கட்சிகள் வாக்குகள் சதவீதம் அதிகமாக, ஆனால் வெற்றி வாய்ப்பாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதாங்க திராவிட தோழனுடைய சாதனை. நல்லதை மக்கள் மனதில் ஏறாமல் பார்த்து கொண்டார்கள். எப்போவுமே மாற்று கருத்துக்களை, தவறான கருத்துக்களை, மையத்தில் இருக்க திறமைசாலியினுடைய கருத்துக்களை, அவரால் தான் நாடு வளருது என்பதெல்லாம் பெரிய பரவாமல் பார்த்து கொண்டார்கள். அப்படி பப்ளிசிட்டி பண்ணார்கள். அதை எப்படி உடைக்க போகிறீங்க நீங்கள்? அதை உடச்சிக்கிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் ஸ்டேஜ் இருக்குல்ல, எவ்வளோ நாளைக்கு அந்த ஏமாற்று வேலை. இப்போ கூட எடுத்திங்கன்னா உங்கள் சேனல்ஸ்லாம் பாருங்கள், ஏன்னா அதிக நேரம் காட்டணும். காட்டிலனா உள்ள பிடிங்கி விட்டுருவாங்க. பாதிக்கப்பட்டவங்க யாருன்னு எல்லாம் தெரியும். ஆளுங்கட்சியில் இருக்கவங்க எல்லாருக்குமே அது மேலே அந்த குற்றச்சாட்டு இந்த அளவுக்குலாம் போனது கிடையாது. இந்த அளவுக்குலாம் ஏடிஎம்கே பண்ணாங்களேன்னா, இவங்களுக்கு ஒரு வெறித்தனம். நாங்கள் வரணும், இருக்கணும், நாங்களே இருக்கணும், என் குடும்பம் இருக்கணும். இல்லைன்னா எந்த குடும்பத்தையும் அப்படி பார்த்தீங்களா? யாராவது எந்த பிரதமர் சீஃப் மினிஸ்டருடைய ஒய்ஃப் பேர் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? இப்போ இவங்க பெரிய தெரியாமல் யாராக இருக்காங்களா? அதுக்கடுத்து புள்ள பேர், பேரப்புள்ள பேர் தெரியுது. எப்படி தெரியுது? அது ஒருத்தர் பிரபல்யம் ஆகிறதுக்கு வெளிச்சம் தானே சார் போகணும். குடும்ப ஆட்சின்றது எல்லா மாநிலங்களும் இருக்குன்னு சொல்ல முடியாது. தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. குடும்ப ஆட்சி என்பது யாராவது ஒருத்தர் இருந்தார், அவர் வீட்டு பையன் ஒருத்தர் வந்திருக்கான்னு வச்சுக்கோங்க. இவங்க வந்து எப்படின்னா தாத்தா, அப்பா, புள்ள, பேரன் அப்படி வருது ஒன்று. ரெண்டாவது நான் சொல்லுவது குடும்ப கட்சி வேறு, குடும்ப ஆட்சி வேறு. தமிழ்நாட்டு மக்கள் டிவிக்குள்ளேயும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா டிவிகளும் சொல்கிறேன். குடும்ப ஆட்சி என்பது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்லை அவங்க என்ன மற்றவங்கெல்லாம் பண்ணலின்னு சொல்கிறீங்க. அப்படி அல்ல. குடும்ப ஆட்சி என்பது திரும்ப டெஃபனிஷனாகவே எடுத்துக்கோங்க. ஐ காட் தட் ரைட் டு எக்ஸ்பிளைன். குடும்ப ஆட்சி என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே நேரத்தில் ஒரு குடும்பத்தில் 2 பேரோ 3 பேரோ அரசு பதவிங்கிறது முதல் மந்திரியாக, அது அடுத்த மந்திரியாக, எம்பியாக, இந்த மாதிரி ஒரே குடும்பத்தில் ஒரே நேரத்தில் மக்கள் வரி பணத்திலிருந்து சம்பளம் வாங்காதவர்களாக இருக்க வேண்டும். என்னுடைய டெஃபனிஷன். குடும்ப ஆட்சிங்கிறது தான் குடும்ப ஆட்சி. ஆட்சின்னு என்ன? அங்கே சம்பளம் வாங்கணும். இதே நாளைக்கு உதயநிதி தூக்கி போட்டுருங்க, காலையில் அங்கேருந்து எடுத்துருங்க. எத்தனை பேர் இதில் 10% தான் ஒரு பாப்புலாரிட்டி இருக்கும். அது இப்போ இதே குடும்பத்தில் எத்தனை பேர் இவர் இருக்கார், நம்ம அழகிரி இருக்கார், அவங்க சகோதரிகள் இருக்கிறாங்க, கண்டுக்கிறீங்களா? அவனும் கட்சி தான் இருப்பாங்க. ஆக குடும்ப ஆட்சி என்பது அதிகாரத்தில், பதவியில், அரசு சம்பளம் வாங்குபவர்கள் தான் குடும்ப ஆட்சி. தட் இஸ் மை டெஃபனிஷன். ஊழலுக்கு உதவி போட்டவர்கள் இவர்கள் தான். இந்த மாதிரி குடும்ப ஆட்சிக்கு உதவி போட்டவர்களும் இவர்கள் தான். ஆக இவங்களுக்கு வந்து பிரிவினைக்கு உதவி போட்டவர்களும் இவர்கள் தான். அதனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி யாரும் இவங்க செஞ்ச தப்பு தான் கடைசியில் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது இவங்களால தான் ஆரம்பிச்சது. நான் இப்போ பார்லிமெண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது பார்லிமெண்ட்டில் பல ஸ்டேட் ஆட்கள்லாம் வேலை பார்க்குறாங்க. பல 1000 பேர் வேலை பார்க்குறாங்க. உங்கள் பகுதியில் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்களா? அவன் ஃப்ரெண்ட்லியாக தான் கேட்போம். அதெல்லாம் கொடுக்குறதே இல்லை சாருங்க. நோட்டீஸ் கொடுப்பாங்க, கும்பிடுவாங்க.
அந்த பாவச் செயலை விதை போட்டவர்கள் இவர்கள் தான். ஆனால் மக்களுக்கு உரிமை தொகை கொடுத்து பெண்களுக்கு வந்து ஒரு 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 விழிப்புணர்வு ஏற்படும், அவங்க வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்திருக்குன்னு சொல்லி அதை மற்ற மாநிலங்களும் கடைபிடிக்குதுன்னு சொல்லி பெருமையாக சொல்றாங்க. உரிமை, திறமை, கருமை எல்லாம் இந்த வசனத்துக்கு ஆகும் சார். இதெல்லாம் நீங்கள் அது மாதிரி ஒன்று ஒன்று கொடுத்து வாழ வைக்க. நீ ஒரு குடும்பத்துக்கு நல்ல வருவாய் வர்ற மாதிரி, அது விவசாயமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வருமானம் வர்ற மாதிரி பண்ணி 50 வருஷம் ஆண்டிங்க. அந்த மாதிரி ஒரு நிலை இல்லை. எல்லா குடும்பமும் தன்னிறைவு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். நீ கொடுக்குற 500க்கோ 1000 காத்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உங்கள் தொகுதிக்கு வந்து வருவோம் சார். இப்போ பெரம்பலூர் தொகுதியை வந்து நீங்கள் வந்து சொந்த நிதியே கிட்டத்தட்ட 127 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்கீங்க. உங்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியிலையும் செலவு பண்ணியிருக்கீங்க. இந்த முறை மக்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, ஒரு புதிய சின்னத்தில் சந்திக்க போகிறீங்க. ஏற்கனவே சந்தித்த சின்னம் தான், ஆனால் இந்த முறை கடந்த முறை இல்லாத சின்னத்தை சந்திக்க போகிறீங்க, தாமரை சின்னத்தில். மக்கள்கிட்ட எதை சொல்லி வாக்கு கேட்க போகிறீங்க? மைய அரசு எம்பி லேட் ஃபண்டு கொடுக்குற அத்தனையும் ஒரு பைசா கூட வீணடிக்காமல், மீதம் வைக்காமல், மீதம் வச்ச சமயத்தில் செலவு பண்ணலன்னா திருப்பி கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. மீதம் வைக்காமல், வீணடிக்காமல் அத்தனை பணங்களையும் யாருக்கிட்ட வேணாலும் கேளுங்க, எந்த விதத்திலும் ஒரு பைசா கூட எனக்கோ என் நிறுவனத்துக்கு வராத மாதிரி பார்த்து கொண்டு அவர்களுக்கு மேம்பாலங்கள், சபைகள், அதே போல் பள்ளிக்கூடங்களுக்கு குறைஞ்ச 20-30 கிளாஸ் ரூம்கள், மேல்நிலை தொட்டிகள், கழிவறைகள், சாலைகள், மயான சாலைகள், காம்பவுண்டுகள், இப்படி எல்லாம் போட்டு கொடுத்துருக்கேன். நான் சொன்ன மாதிரி என்னுடைய நிதியிலிருந்து 1200 மாணவர்களை படிக்க வைத்திருக்கிறேன். இப்போ எனக்கு இந்த முறை நீங்கள் வாய்ப்பு கொடுத்தால் எப்படி நான் மைய அரசு கொடுத்த எம்பி ஃபண்டில் அத்தனையும் மக்களுக்கு செலவு செய்தேனோ, அவர்கள் தேவைக்கு அவர் கேட்டது போல் செலவு செய்தானோ, அதே போல் எனக்கு இப்போ வாய்ப்பு கொடுத்தால் அந்த 1200 மாணவர்கள் மீண்டும் புதிதாக 1200 மாணவர்கள் படிப்பதற்கு, ஏழ்மையில் உள்ள மாணவர்கள் படிப்பதற்கு வழிவகை செய்தேன். நம்பர் 1. அதைப்படி இன்னொரு திட்டம் வச்சுருக்கேன் நான். இப்போ 2வது இது கல்விக்காக, மருத்துவத்திற்காக என்னுடைய தொகுதியில் ஏழ்மை நிலையில் உள்ளவர்களுக்கு இந்த 5 ஆண்டுகளில் 1800 குடும்பங்களுக்கு நான் இலவச மருத்துவ உதவி செய்வேன். அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அது இதை விட ஜாஸ்தி வரும். அது ஒரு அவ்வளோதான். அது வந்து எங்கள் காட்டாங்குளத்தூர் மருத்துவமனையிலையோ அல்லது இங்கேயோ எந்த விதமான சிகிச்சையாக இருந்தாலும் அதை கொடுப்பேன். இது 2ம், கல்விக்கும் மருத்துவத்துக்கும் இதை செய்வேன். நீங்கள் ஒரு மூத்த அரசியல் தலைவர், உங்களுக்கு எதிராக களமிறக்கப்பட்டவர் ஆளும் திமுக, மாநிலத்தை ஆளும் திமுகவில் வந்து அருண் நேருன்னு ஒரு இளைய தலைமுறை களமிறங்கி இருக்கு. ஒரு பழைய தலைமுறையும் இளைய தலைமுறையும் மோதுகின்ற களமாக இருக்கிறது. அதை தவிர்த்து மேலும் பல போட்டியாளர்கள் இருக்கிறாங்க. எனவே அவருக்கு செல்வாக்கு, ஒரு அமைச்சருடைய மகன் வேறு, அவர் செல்வாக்குடன் பல்வேறு பரிவாரங்களுடன் களமிறங்கக்கூடிய ஒரு தகுதி படைத்தவர் அவர். இந்த சூழ்நிலையில் அவரை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? இப்போ இது வரைக்கும் என்கிட்ட கேட்டீங்க எத்தனையோ கேள்விகள். இதையெல்லாம் செய்து நிரூபித்து நான் களத்துக்கு போகிறேன். அவர் எதை சொல்லி களத்துக்கு போவார்? எங்கள் அப்பா அன்றைக்கி 2 லட்சம் 1.5 ஏக்கர் வச்சுருந்தார். இதை நான் சொல்ல, மற்ற கட்சிக்காரன் அவங்களே சொல்கிறேன். 1.5 ஏக்கர் நிலம் வச்சுருந்தார். இன்றைக்கி 500 ஏக்கர் நிலத்தை வாங்கிட்டார். பல மில்லுகளை வைத்திருக்காரு. பல லட்சம் கோடி வெளிநாடுகளை முதலீடு செய்திருக்கிறார். ஒரு அமைச்சராகிறது யார் வேணாலும் ஆகலாம் சார். அமைச்சரான பிற்பாடு என்ன பண்ணீங்க? ஊழல் பண்ணாமல் இருந்தீங்களா? மக்கள் சொல்ல குற்றச்சாட்டு நீங்கள் இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாம் தொகுதி பூரா கேளுங்க. இதான் அவரே சொல்கிறாங்க. எல்லா வருதையும் அங்கே எல்லாருமே சொல்கிறாங்களே. 1.5 ஏக்கர் வச்சுருந்து இன்றைக்கி 500 ஏக்கர் வந்தது எப்படி? எதை சொல்லி கேட்கறதுக்கும் எதுவும் இல்லை அவங்க. இதை சொல்லி தான் கேட்க முடியும். சொன்னால் சாமர்த்தியம் இருந்தால் வெல்கம். எங்கள் அப்பா நல்ல ஊழல்வாதி. அந்த மாநில அரசு செய்த பெருமைகளை சொல்லுவாங்கன்னு அவங்க பட்டியல் போடுவாங்க. மாநில அரசு என்னதான் செஞ்சது? மாநில அரசு கெடுத்தது தான். நம்ம வரி பணத்தில் ஒரு நியாயமான திட்டங்கள் எதுவும் இல்லாமல், ஒன்று இந்த வேலை பொங்கலுக்கு சேலை கொடுத்தேன், வேஷ்டி கொடுத்தேன், வெல்லம் கொடுத்தேன், கரும்பு கொடுத்தேன், இதை சொல்லலாம். இதெல்லாம் யார் ஒன்று கேட்டா?
எல்லாத்துலேயும் டேக்ஸ் உயர்த்திட்டீங்க. வீட்டு வரி உயர்வு, கரண்ட் வரி உயர்வு, ரேஷன் வரி உயர்வு எல்லாம் உயர்த்திட்டீங்க. அப்புறம் என்ன நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க? எல்லாத்தையும் உயர்த்தியாச்சு. மக்கள் ஒவ்வொருத்தரும் குடும்பத்தில் தடுமாறுறான். 5000 கரண்ட் சார்ஜ் காரணம் இன்றைக்கி 50,000 கரண்ட் சார்ஜ் கட்டுற மாதிரி பண்ணிட்டீங்க. நீங்கள் எப்படி எதை சொல்லி நீங்கள் பெருசாக என்ன சாதிச்சிட்டீங்க? நீங்கள் தேர்தலில் 40ம் நமதே, நாடும் நாளை நமதே, நாடும் நமதே, 40ம் நமதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து 40 தொகுதிகளில் உங்கள் கூட்டணி எத்தனை தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 20 சீட்டு நிச்சயமாக வெற்றி பெறும். ஒன்று எப்போன்னா, இந்த நீங்கள் சொல்கிறீங்கள, இந்த ஆளுங்கட்சி யாருக்கும் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா குறைஞ்சது 20 நாங்கள் வாங்குகிறோம். இன்னும் கூட ஜாஸ்தி போவோம். எப்போன்னா நீங்கள் இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்குறது இவங்கள மட்டும் நிறுத்த சொல்லுங்கள். மீதியெல்லாம் இப்போ எடப்பாடிலாம் கொடுக்குறது இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவர் கொடுக்குறாரு தான் அவங்க எடுக்கிறாங்க ஒழிய மற்றபடி ஒன்றும் இல்லை. இவங்க அதை மட்டும் நிறுத்திட்டாங்கன்னா அது கோடான கோடி நன்றி இந்த அரசுக்கும் அவங்க குடும்பத்துக்கும். இன்னைக்கு அண்ணாமலை சொல்கிறாரே, ஓட்டுக்கு ஒரு ரூபா நான் கொடுக்க மாட்டேன். அது பிஜேபி பாலிசி. இத்தனை நான் ஸ்டேட்டில் ஆள்றாங்கள, எங்கே பணம் கொடுக்குறாங்க? எங்கே பணம் கிடையாது. உங்கள் தேர்தல் நேரத்தில் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு நேர்காணலுக்கு வந்து நேர்காணலை சிறப்பாக வழமைக்காக மிக்க நன்றி.